இந்த ஸ்கூல்ல இருக்க ஒரு பெரிய ஸ்டேடியத்துல ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகுது. அங்க ஒரு சின்ன பையன் அந்த கிரவுண்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஏதோ தப்பா பட்டனே உடனே போய் அந்த மேட்ச் ரெஃபரி கிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அவன் வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு ஸ்பீடா ஓடி வந்து அங்க ஜம்ப் பண்ணி பழைய ரெக்கார்டை பிரேக் பண்ணி அவன் புது ரெக்கார்டை செட் பண்ணிட்டான். இதுக்கு ஒரு சைடு ஆஃப் த ஆடியன்ஸ் அவனை கிளாப் பண்ணி ரொம்பவே அவனை என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வார்ம் அப் எல்லாம் முடிச்சுட்டு அவன் அடுத்த ரேஸுக்கு கிளம்பிடுறான். இன்னொரு சைடு ஆஃப் த ஆடியன்ஸ் ரேசிஸ்ட் மக்களா இருக்காங்க. இவனை ரொம்பவே ஹர்ட் பண்றாங்க. அது எதை பத்தி அவன் கவலைப்படாம இவன் பாட்டுக்கு ரேஸுக்கு ரெடி ஆயிடுறான். ரன்னிங் ரேஸ் ஆரம்பிச்சோன்னு இவன் ரொம்ப ஸ்பீடா ஓட ஆரம்பிக்கிறான். 9.3 செகண்ட்ஸ்ல முடிச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸையும் வாங்கிடுறான். ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட கோச் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அந்த பையன் புது ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்கான். ஆனா அங்க இருக்க ரெஃபரியும் தப்பா மார்க் பண்ணிட்டாரு. இந்த பையனை பிடிக்காத காரணத்தினாலே அந்த ரெஃபரி அந்த பழைய ரெக்கார்டை பீட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக டைம் ஸ்லோ பண்ணிட்டாரு. கேட்டனே ஒரு கோச் ரொம்பவே டென்ஷன் ஆகி அவர்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த பையனை வந்து அவரை தடுத்துறான். ஈவென்ட்ஸ் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் வந்து அவன் டீமையே ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொண்டு வந்து நிறுத்திடுறான். கொஞ்ச நாள் கழிச்சு இவனோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இவனுக்கு ஒலிம்பிக்ஸ்ல ரேஸ் பண்றதுக்கான சான்ஸ் எல்லாம் கிடைக்குது. இந்த பையன் ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். அவனோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ்லாம் அவனை வார்ன் பண்றாங்க. அவனுக்கு அந்த பிளேஸ் சேஃபா இருக்காதுன்னு சொல்லிட்டு கமிட்டி ஹெட் நீ ஃபேஸ் பண்ண டிஸ்கிரிமினேஷன் இன்னும் அதிகரிச்சுட்டே போகணும்னு சொல்றாரு. அதனால நைட் எல்லாம் அவருக்கு தூக்கமே வரல. தூங்காதது பார்த்தனே அவங்க அம்மா கொடுத்த மோட்டிவேஷன் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பிளெஸிங்ஸா அவங்க அம்மா போட்டோ இருக்க டாலர் அவன் கூட எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஷிப்புக்கு வந்துடுறான். ஷிப்புக்கு வந்ததுக்கப்புறமா அந்த பையன் ரொம்பவே சோகமா இருக்கான். ஏன்னா அவனோட கோச் அவனோட லைஃப் டைம் சேவிங்ஸ் ஃபுல்லாத்தையுமே இந்த பையனுக்காக செலவு பண்ணிட்டாரு. அந்த பையன் பெர்லின்ல இறங்கினதுக்கு அப்புறம் அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே அவனை ரொம்பவே வரவேற்கிறாங்க. எல்லா மக்களையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண அந்த பையன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். இருக்க எல்லா அத்லீட்ஸ்க்குமே வரவேற்புல இருந்து ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. எங்கிட்ட இந்த பையன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். பையன் ரேஸ் ஓடுற நாளும் வந்துருது. இவ்வளவு நாள் பண்ண ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையுமே கிரவுண்ட்ல இறக்கி 10.4 செகண்ட்ஸ்ல முடிச்சு எப்படி அந்த ரேஸ்ல இருந்து கோல்ட் மெடலையும் வாங்கிடுறான். அப்புறம் அந்த மக்கள் எல்லாத்துக்குமே சல்யூட் பண்ணி தேங்க்ஸ் தெரிவிக்கிறான். இதெல்லாம் அவனோட லாங் ஜம்ப் காம்படிஷன் வருது. யூரோப்ல ஒரு பெரிய அத்லீட் தான் அவனோட ஆப்போனன்ட். வாங்குற பிரஷர்ல அந்த பையன் 2 ஃபவுல் பண்ணிடுறான். கொஞ்சம் விட்டுருந்தா அவன் எலிமினேட்டே ஆயிருப்பான். அதை கேட்டி ரொம்பவே டிப்ரெஸ்டா இருக்கான். யூரோப்போட பெரிய அத்லீட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா என்னன்னு காட்டுறதுக்காக அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பவுண்டரி லைனுக்கு முன்னாடி ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் வச்சு இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்றான். அவனும் ரொம்ப சந்தோஷமா எப்படியோ ஜம்ப் பண்ணி அந்த ரேஸுக்கு குவாலிஃபையும் ஆயிடுறான். இதனால ஃபைனல்ஸ் இவனுக்கும் அந்த பெரிய அத்லெட்டுக்கும் தான். அந்த பெரிய அத்லெட்டோட ஹவுஸ் கண்ட்ரில இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த அத்லெட் அவனோட பெஸ்ட் ஜம்பை கொடுத்து அவனை பார்க்க வந்த எல்லாத்தையுமே சந்தோஷப்படுத்திடுறான். பெரிய அத்லெட்டோட ஸ்கோர் இது வரைக்கும் ஹையஸ்டான ஸ்கோரா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பையனை வேகமா ஓடி வந்து எப்படியோ ஃபவுல் பண்ணாம ஜம்ப் பண்ணிடுறான். அவன் மெஷர் பண்ணதுக்கு அப்புறம் 7.94 மீட்டர்ஸ் வருது. அதுதான் இப்ப புது வேர்ல்ட் ரெக்கார்ட். அந்த பையன் ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். அந்த மிராக்கிள் பத்தினே மக்கள் எல்லாமே ஆச்சரியப்பட ஆரம்பிக்கிறாங்க. பையனும் ரேஸ் ஜெயிச்சு ஸ்கின் கலர்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டான்.